மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக அந்த 4ஆம் அதிகாரத்திலே நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். 1வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தால் எங்களை தாழ்த்துகிறோம், உடைய பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு போதிக்கிற ஒரு உலகத்தில் வேறு யாரும் இல்லை தகப்பனே. எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட காலத்திலும் நீர் எங்களுக்கு வார்த்தைகளை அனுப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்கள் மனநிலைகள் கேட்கக்கூடிய சிந்தனைகளை இல்லாமல் இருந்தாலும் கூட உடைய வார்த்தைகள் அவைகளுக்கு நடுவில் ஊடுருவி எங்களை உருவாக்குகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் எங்களை செதுக்க போகிறதுக்காக நன்றி. உடைய வார்த்தைகள் எங்களோடு கூட கடந்து வரட்டும். நீர் பேசும், நீர் இடைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து நாம் அப்பொழுது பார்க்கும் பொழுது 10வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். இது நாம் எல்லோரும் அறிந்ததான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் ஏற்கனவே நாம் ஒரு செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது இயேசுவானவர் சோதிக்கப்படும் போது காலகட்டத்தில் எப்படி இருந்தார், எந்த நிலையில இருந்தார் என்பதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாம் அதே காரியத்திலிருந்து வேறொரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். அதாவது இயேசுவானவர் தன் குடும்பத்தில், அதாவது அம்மா அப்பா இவர்களோடு கூட இருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஊழியத்தின் பாதைக்கு வருகிறார். தன்னுடைய மிக முக்கியமான காலகட்டத்துக்குள்ளே அவர் கடந்து வரும்போது அவருக்கு இந்த சோதனை வைக்கப்படுகிறது. நான் எப்பொழுதுமே நம்புவேன், இயேசு கிறிஸ்துவானவருக்கு இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் அவசியமே இல்லை. ஆனால் அவர் 1ஆம் ஆதாம் இழந்ததை 2ஆம் ஆதாமாகி அவர் மீட்க வந்ததுனால அவனைப் போல இவரும் சோதிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அதை ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக எழுதி வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட காலகட்டங்களை கடந்து போக வேண்டியிருக்கிறது. ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டதாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வருவீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் ஊழியத்தை முடிப்பதற்கு இந்த ஒரு சோதனையிலே சொல்லப்பட்டிருக்கிற 4 முக்கியமான விஷயங்கள் அவசியமாக இருக்கிறது. ஊழியத்தின் பாதையை தொடங்கும் பொழுது இது பிரத்யேகமாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்கு அல்லது ஊழிய வாஞ்சை உள்ளவர்களுக்கு, ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த பகுதியில இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். சோதிக்கப்படும் போது அவருக்கு ஏற்படக்கூடியதான அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும், ஊழியத்தை ஒப்பு கொடுத்து ஆரம்பிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. வாலிபர்கள் அநேகர் இன்னைக்கு ஊழியத்தின் பாதைக்கு வருகிறார்கள். அப்படி வரும்போது தங்களுக்கு சோதனைகளே இல்லை என்கிற போதனைகளோடு கூட அவர்கள் வருகிறார்கள். இது முற்றிலும் தவறான ஒரு காரியம். இந்த ஊழியத்தின் பாதையிலே சோதனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. பல நேரங்களிலே அவர்கள் பல இடங்களை கடந்து போக வேண்டியிருக்கிறது, வனாந்தரத்தை கடந்து போக வேண்டியிருக்கிறது. பல நேரங்களிலே காட்டு மிருகங்களோடு கூட சஞ்சரிக்க வேண்டியிருக்கிறது. பல நேரங்களிலே அவர்கள் பசி பஞ்சத்தோடு கூட இருக்க வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் கடந்து போய் தான் ஊழியத்தின் பாதையில் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன்ஸ், 2nd ஜெனரேஷன் 3rd ஜெனரேஷன் இருக்கிற ஒரு சிலருக்கு அந்த பாடுகள் இல்லை. உண்மையிலேயே அப்படி 2nd ஜெனரேஷன் கடந்து வரக்கூடிய ஒரு சிலர் எல்லாம் சத்தியத்தில் இதை ஒத்துக்கொள்கிறார்கள். அநேகர் இதை ஒத்துக்கொள்கிறது இல்லை. ஏன்னா அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு போட்டு விட்ட அஸ்திவாரத்தின் மேல இருக்கிறபடினால பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாதுன்னு சொல்லி அந்த ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுத்து வேகமாக பேச, இதை பேசுற ஆளெல்லாம் யாரு நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 2nd ஜெனரேஷன் 3rd ஜெனரேஷன் ஆளாகத்தான் இருக்கும். 1st ஜெனரேஷன்ல அவங்களுடைய தகப்பனாரோ தாத்தாவோ மிகப்பெரிய அஸ்திவாரத்தை போட்டு விட்டு போயிருப்பார்கள். மேலே கட்டடத்தை கட்டுகிற இவர்கள் என்னமோ அந்த அஸ்திவாரத்தை போட்ட தகப்பனும் தாத்தாவுமா இருக்கிறவர்கள் அறிவில்லாமல் செய்துவிட்ட மாதிரி அவங்கெல்லாம் தெரியாம கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க, அதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். நான் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சில காரியங்களை சொல்றது உண்டு. நான் சொல்லுவேன், நீங்கள் புதிதாக ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து பாருங்களேன், பயனீர் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும் சோதனை இருக்கா இல்லையா, உபத்திரவம் இருக்கா இல்லையா, வேதனை இருக்கா இல்லையா, எல்லாம் தெரியும். அடுத்தவர் வீட்டுக்குள்ள குடியேறுவது ரொம்ப ஈஸி, வீடை கட்டி குடியேறது ரொம்ப கஷ்டம். ஊழியத்தின் பாதையில இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சொல்லுகிறார், பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு சோதனைகள் உண்டு. பல நேரங்களில் நாம் கடந்து போக வேண்டிய பாதைகள் உண்டு. அதுல இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து போன மிக முக்கியமான சில காரியங்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஊழியத்தின் பாதையிலே இவைகள் வரும். இது எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது, அதைத்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 1வது வசனம், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இந்த வனாந்தரம் என்கிற இந்த இடத்தை குறித்து தான் நான் உங்களோடு கூட முதலாவது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வனாந்தரம் என்பது பெரும்பாலும் வனாந்தரத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்க இருக்கிறவர்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை லிட்ரலாக. ஆனால் சவுதி அரேபியா போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க இதை பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வனாந்தரம், அந்த டெசர்ட் வழியாக கடந்து போவாங்க. இப்போ அந்த டெசர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா ரோடு போட்டு 2 பக்கமும் நல்லா ஸ்டோர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. 50 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு ரெஸ்ட் பிளேஸ் இப்படிலாம் இருக்கு. ஆனா 4000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும், 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வனாந்தரத்துக்கு போயிருக்கிறாரு. 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் வனாந்தரத்துக்கு போயிருக்கிறாரு. அப்பெல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். யார் ரோடு போட்டு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு, எப்படி போயிருப்பாங்க? இதே அரேபியா கடல் பக்கத்துல அந்த வனாந்தரத்துல, எகிப்து வனாந்தரத்துல, சிரியா வனாந்தரத்துல ஆபிரகாம் போயிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவர் இஸ்ரவேல் வனாந்தரத்துல இயேசு கிறிஸ்துவானவர் போயிருக்கிறாரு.
வனாந்திரம்னா எப்படி இருக்கும்? ஊழியத்துக்கு அந்த பகுதிக்கு போகும்போது நான் பார்த்திருக்கிறேன். எல்லா பக்கமும் மணல். கண்ணுக்கு எடுத்து வரைக்கும் எப்படி கடலுக்குள்ள நீங்க போட்ல போயிட்டீங்கன்னு சொன்னா சுத்தி இருக்கிற எதுவுமே தெரியாது. வெறும் தண்ணி தான். கரை எங்க இருக்குன்னே தெரியாது. லிட்டரலா நீங்க வந்துட்டு ஒரு தண்ணியில கூட இருப்பீங்க. எந்த பக்கத்துலயும் உங்களுக்கு வழி தெரியாது. அந்த மாதிரி தான் பாலைவனத்துக்குள்ளேயுமே இருக்கும். நீங்க எங்க போனாலும் வழி தெரியாது, எதுவுமே தெரியாது. கூப்பிட்டா கூட ஆள் இருக்க மாட்டாங்க. எந்த உதவிக்கு ஆள் இருக்காது. அப்படி ஒரு வனாந்தரமான ஒரு பகுதி. இந்த வனாந்தரமான பகுதியில எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியத்திற்கு எடுக்கும்போது முதலாவது அவர் போகிற இடம், கிராஸ் பண்ற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா வனாந்தரம். இந்த வனாந்தரத்தை குறித்து அதிகமாக நாம் செய்திகளை கேட்டிருக்கிறோம். வனாந்தரத்தை குறித்து அதிகமாக நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வனாந்தரத்தை குறித்து அந்த போதனைகளுடைய விளைவு என்னவா இருக்குன்னா பயம். நமக்கு பயமுறுத்தி வச்சிருக்க வனாந்தரம். என்ன சொல்லி வச்சிருக்காங்க? வனாந்தரம் உபத்திரவம், வனாந்தரம் கஷ்டம், போக முடியாது. இல்லைங்க. இந்த வனாந்தரம் என்பது ஒவ்வொரு நல்ல ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலும் கடக்க வேண்டிய, அல்லது நிச்சயம் அவன் கடக்கணும், அப்படி போக வேண்டியதான ஒரு இடம். எப்படி நிச்சயமா நீங்க பார்க்கணும்னு ஒரு இடத்த வச்சிருப்பீங்களோ உங்க வாழ்நாள்ல, அந்த மாதிரி நம்ம ஊழியத்துல கடந்து போக வேண்டிய ஒரு பாதை எதுன்னு கேட்டா அந்த வனாந்தரம். ஏன்னா அந்த வனாந்தரம் தான் பல காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். தனிமையை மாதிரி உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்தலம் வேற ஒண்ணுமே இருக்காது. நீங்க நிறைய பேர் தனிமையில உட்கார முடியுமா, தனிமை இனிமை காண முடியுமா இப்படிலாம் சொல்லுவாங்க. தனிமையில நீங்க தேவனோட உட்கார்ந்து பாருங்க, அப்ப கிடைக்கிற வெளிப்பாடுகளே தனி. தேவனோடு கூட உறவாட தெரிஞ்சுக்கிட்ட மனுஷன் கூட்டத்தோட இருக்க விரும்ப மாட்டாங்க. தேவனோட சத்தத்தை கேட்க தெரிஞ்சுக்கிட்டவங்க பெரிய கூட்டத்தோட கூட இருக்க அவங்க விரும்பவே மாட்டாங்க. பெரிய பெரிய தேவ மனுஷங்களை பார்த்துருக்கிறேன். அவங்கள சுத்தி கிரௌடே இருக்காது. அவங்க எப்ப அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போய் தேவ சமூகத்தில் உட்காரலான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுவும் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். தனித்திருக்கும்படி போனார்னு இருக்கும். பெரும்பாலும் அவர் தனித்திருக்கிறது எங்க போனாரு? வனாந்தரத்துக்கு போனாருன்னு தான் இருக்கும். ஏன் வனாந்தரத்துக்கு போறாரு? ஏன் வனாந்தரத்துல தான் ஒண்ணுமே கிடைக்காது இல்லையோ, எது கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் எனக்கு அந்த தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும். வனாந்தரத்தை நீங்கள் உபத்திரவம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உபத்திரவம் இருக்குது. அந்த உபத்திரவத்தில் தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த உபத்திரவத்தில் தேவனுடையதான நடத்துதலை நீங்கள் பார்க்க முடியும். அந்த உபத்திரவத்திலே தேவனுடைய ஆறுதலை பார்க்க முடியும். அந்த உபத்திரவத்திலே தேவன் உங்களை தேற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நமக்கு கடந்து வந்த உபத்திரவங்கள் எத்தனையோ இருக்கு. இந்த உபத்திரவத்தெல்லாம் தேவன் மட்டும் இல்லாதிருந்தால் நம்ம என்ன ஆயிருப்போம் யோசித்து பாருங்க. இந்நேரம் மனிதர்கள் நம்மளை விழுங்கி இருப்பார்கள். நம்ம மனுஷனை மட்டும் நம்பி உபத்திரவ காலத்துல போயிருந்தோம்னு சொன்னா இந்நேரம் நம்ம இல்லாமல் போயிருப்போம். நாம இல்லாம இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறோம்னா அந்த உபத்திரவத்தில் அவர் நம்மோடு கூட இருந்ததுனாலதான். அந்த உபத்திரவத்தின் பாதை இருக்கு பாத்தீங்களா, அதுல கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தட்ஸ் வெரி டிஃபரெண்ட். அது உங்களுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், வாட்ஸ்அப்ல கூட வந்துச்சு, ஞாபகம் வரதுனால சொல்றேன். ஒரு பெரிய நகைக்கடை அதிபர் தனக்கு அப்புறம் தன் மகன் கையில் அதை ஒப்படைப்பதற்கு முன்பதாக தன் மகனை 1 மாதம் அளவும் தெருக்களில் நடக்க விட்டாராம். ஒவ்வொரு கடையில போய் நீ வேலை பார்க்கணும், ஒரு கடையில் 1 வாரம் தான் வேலை பார்க்கணும், அந்த இடத்துல தன் பேரை யூஸ் பண்ணக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, நீயா சம்பாதிக்கணும், நீயா சாப்பிடணும், அந்த 1 வாரத்தில் நீ 4 இடத்துல வேலை பார்க்கணும். அது எத்தனையோ மாசம் சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன? ஏன் அந்த பாதையில் நடத்தணும்? தன் தகப்பனை நடத்தணும். நான் உங்ககிட்ட ஒரு 3000 கோடி ரூபாய் 4000 கோடி ரூபாய் மதிப்புள்ளதான ஒரு ஆர்கனைசேஷன் ஒப்படைக்க போறேன். உனக்கு அதோட வேல்யூ தெரியணும், பணத்தோட வேல்யூ தெரியணும். பணத்தோட வேல்யூ தெரியணும்னா பணக்காரங்க கூட இருந்தா பணத்தோட வேல்யூ உனக்கு தெரியாது. பணத்தோட போட்டி தான் நீங்க போடுவீங்க. ஏழைகளோட இருந்தாதான் அந்த பணத்தோட வேல்யூ தெரியும். பசின்னு ஒரு இடத்துல இருந்தாதான் சாப்பாட்டோடைய அருமை தெரியும். வெயில்னு ஒரு இடத்துல இருந்தாதான் மரத்தினுடைய அருமை தெரியும். இந்த அருமையே தெரியாம கஷ்டத்தின் பாதையிலே வராம தகப்பன் சம்பாரிச்சு வச்ச ஸ்தலமோ தகப்பன் சம்பாரிச்சு வச்ச வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நீங்க உபத்திரம் கிடையாது, வேதனை கிடையாதுன்னு சொன்னா எப்படி? நல்லா யோசிச்சு பாருங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன், இந்த பூமியை எல்லாவற்றையும் நல்லா கண்ட தேவன், தன்னுடைய குமாரனை கொண்டு போய் வனாந்தரத்தில் வைக்கிறாருன்னா சும்மா வைப்பாரா? உங்களை நடத்தி கொண்டிருக்கிற பாதை உபத்திரத்தின் பாதையாக இருக்கும். ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரனும் பட்ட கஷ்டம் என்னன்னு அந்த ஊழியக்காரர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் நான் சொல்லல, இன்னைக்கும் ஊழியக்காரன் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அந்த கஷ்டம் எதுக்காக? கஷ்டங்கிற வார்த்தையை நீங்க ரொம்ப கஷ்டமா பாக்குறீங்க. கஷ்டம் என்பது எதற்காக? ஒரு தாய் கஷ்டப்படுவது எதற்காக? பிரசவ வேதப்படுறது ஒரு சந்தோஷத்தை பெறுவதற்காக. அந்த கஷ்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, இப்பெல்லாம் ஆபரேஷன் பண்றாங்க. அதனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? அந்த டெலிவரி பெயின் கிடையாது, நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம், எனக்குலாம் அந்த பெயினே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அந்த டெலிவரி பெயின் அப்ப கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய இம்யூனிட்டி பவரை நீங்கள் இழந்து விட்டீர்கள். கிடைக்க வேண்டிய பலன், அந்த எலும்புகள் வலுவடையுமா? அந்த வலுவடைய வேண்டிய எலும்புகள், அந்த பலனை நீங்கள் பெறாமல் போய்விட்டீர்கள். அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் போது உயிர் போய் உயிர் வருகிற அந்த வலி வரும்போது அவளுக்குள்ள ஒரு மனோ தைரியம் வரும், இதை பெற்றெடுக்க வேண்டும். அந்த மனோ தைரியத்தை நீங்கள் இழந்து போய்விட்டீர்கள். எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது பாருங்க. இன்ஜெக்ஷன் போட்டோம், குழந்தைய பெற்றோம், ஆபரேஷன் பண்ணோம், ஓ நாங்க நல்லா இருக்கோம், இன்ஜெக்ஷன். அப்படி ஆபரேஷன் பண்ணவங்க எத்தனை பேர் நீங்க முதுகு வலியோட இருக்காங்க தெரியுமா? அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல. நான் குற்றமாக சொல்லவில்லை, நான் சொல்லுகிறது கூட நீங்கள் புரிந்து கொள்வேன் நினைக்கிறேன். அந்த வனாந்தரத்தின் பாதை உன்னை உருவாக்கும். அந்த கஷ்டம் உன்னை நிலைநிறுத்தும்.
இந்த ஊழியத்தின் பாதையில ஒவ்வொரு சபையை கட்டி முடிச்சு ஒரு சபைன்னு வந்து உட்காரத்துக்குள்ள அந்த போதகனும் அந்த மெய்ப்பனும் படுகிற பாடுகள் இருக்கு பாருங்க. ஒரு செங்கலை வாங்குறதுக்கு அவங்க படுற கஷ்டம் இருக்கும், அதற்குள்ள அவன் படுற ஏளனங்கள் இருக்கும். கையில பைபிளோட வந்திருப்பாரு, மனைவியை பிள்ளைகளை கையில பிடிச்சிட்டு வந்திருப்பாரு. அதுல சொந்தக்காரங்கப்பட்ட பேசுற வார்த்தைகள், அவங்க பேசுற ஏளனமான வார்த்தைகள், சுத்தி இருக்கிறவங்க சொன்னப்பட்ட வார்த்தைகள், இதையெல்லாம் கேட்டுட்டு ஊழியம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும். போற இடத்துல எதிர்ப்பு, அடி உத, இவைகளுக்கு நடுவுல எழும்பி நின்று ஒரு ஆலயத்தை 15 வருஷம் கழிச்சு அப்படி கட்டி முடிப்பாப்ல. அன்னைக்கு பாக்குறவங்க சொல்லுவாங்க, அவருக்கு நான் நல்லா இருக்கிறாரு, நல்ல பெரிய சர்ச்சை கட்டிட்டாரு. அந்த ஒவ்வொரு செங்கலுக்கு நடுவுல சிமெண்ட் இருக்கோ இல்லையோ அந்த ஊழியக்காரனுடைய ரத்தம் இருக்கிறது, அந்த வனாந்தரத்தின் பாதை இருக்கிறது, அவன் சிந்தனை கண்ணீர் இருக்கிறது. அதுதான் ஆலயமாய் உருவாகி நிற்குது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த வனாந்தரத்தின் பாதை ரொம்ப நல்லதுங்க, கர்த்தருடைய கஷ்டத்துல நடத்திட்டு இருக்கிறாங்களா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய உபத்திரவத்திலே பாடுகள் மத்தியிலே நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் இருக்கிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அப்படித்தான் வசனம் சொல்லுது. இந்த உபத்திரவத்தின் பாதையில உங்களுக்கு ஒரு சோதனை வரும். அந்த நேரத்தில் பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? உங்களை பார்த்து கல்லுகளை அப்பமாக்கி புடி. அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஆண்டவர் சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரங்களை மிஸ்யூஸ் பண்றதுக்கு பிசாசு சில காரியங்களை செய்வான். ஊழியக்காரங்கிட்ட ஒரு அத்தாரிட்டி இருக்கு, அந்த அத்தாரிட்டி மேல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா அந்த ஊழியத்தின் பாதையில அடிப்படையில வரும்போது பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருக்கும். அந்த சாப்பாட்டு கஷ்டம் இருக்கும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டம் இருக்கும், ஒரு நல்ல காரியங்களை பார்த்தா வாங்க முடியாது, மனைவி கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாது. ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த போதகருடைய மனைவி பேசிட்டே இருக்கும்போது, வயசானவங்க, இப்ப அவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும், அவங்க அழுதுகிட்டே சொன்னாங்க, ஒரு சோடா கேட்டாங்களாம். அந்த பாஸ்டர்ல நீங்க சோடா வாங்கி கொடுக்க முடியல 40 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு பெரிய சபை இருக்குது, அவர் பார்க்குறவங்க சொல்றாங்க பெரிய சர்ச்சு, பெரிய பாஸ்டர். ஆனால் அவர் கடந்து வந்த பாதையில ஒரு சோடா வாங்க முடியாத நிலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் தாங்க பிசாசு உங்களை வந்து என்ன செய்வான் தெரியுமா? லூப் லைன் ஒன்று கொடுப்பான். என்ன சொல்லுவான்? அப்படி ஒரு சைடு வேலை, அப்படி ஒரு தாழ்ந்து போ, அப்படி அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசு, உங்கள்கிட்ட தான் இருக்க, பணக்காரனுக்கு ஏற்ற மாதிரி பேசு. அந்த பணக்காரனை பார்த்தவொடனே கொஞ்சம் அப்படி, நிறைய ஊழியர்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரு எவாஞ்சலிஸ்ட் ஊழியத்துக்கு வர பாதையில் ஒரு பெரிய பணக்காரர் சொல்லி கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பணக்காரர் இடத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அப்படி அனுசரிச்சு நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த பணக்காரர்கள் உங்களுடைய ஊழியங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருப்பார்கள். ஆனா யாக்கோபு புஸ்தகம் சொல்லுது, பணக்காரனை ஏழையும் கண்டா ஏழைக்கு அனுசரிச்சு போ. 2 பேருக்கும் சமநீதி தான். இங்க பணக்காரனை பார்த்த உடனே நீ வேற மாதிரி மாறக்கூடாது. சில நேரங்களிலே அந்த ஊழியத்தின் பாதையில நம்ம வரும்போது கொஞ்சம் காசு உள்ளவங்க நம்மளை டாமினேட் பண்ண நினைப்பாங்க. கொஞ்சம் காசு இருந்தா, அல்லது சபைக்கு உதவி செய்ய வந்தா, அல்லது அந்த சபையில அவங்க ஒரு மூப்பரா இருந்தா அவங்க டாமினேட் பண்ண நினைப்பாங்க. நான் சொல்றபடி செய்யுங்க பாஸ்டர். இங்கதான் நீங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் பிசாசுடைய தூதர்கள். கர்த்தர் அவர்களை அனுப்பி வைத்தது உங்களுக்கு உதவி செய்வதற்கு தானே ஒழிய உங்களை ஆளுகை செய்வதற்கு அல்ல. பல நேரங்களிலே ஊழியர்களும் அந்த இடத்துல தாழ்ந்து போகிறார்கள். அவங்க காசு கொடுக்குறாங்க, நல்லா தசமாங்காணிக்க கொடுக்குறவங்களா இருப்பாங்க, அதிகமாக தசமாங்காணிக்க கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா எவாஞ்சலிஸ்டுக்கு மாசம் மாசம் ஒரு பெரும் தொகையை கொடுக்குறவங்களா இருப்பாங்க. உடனே அவங்க கிட்ட அந்த மாசம் மாசம் கொடுக்க ஆரம்பிச்சு இவர் வாங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா உடனே அவர் மேல அவருக்கு அதிகாரம் வருது, ஒரு சவுண்டா பேசுறது, ஒரு அதிகார தோரணை. நல்லா தெரியணும், அந்த நேரத்தில் சொல்லணும், நான் நீ கொடுக்கிற சாப்பாட்டினால் பிழைக்கிறவன் அல்ல, நான் கர்த்தருடைய வார்த்தையிலே பிழைக்கிறவன், நான் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி பிழைக்கிறவன். கர்த்தர் என்னை நடத்துகிறார், கர்த்தருடைய வசனம் என்னை நடத்துகிறது. ஏன் தெரியுமா? உனக்கு அழைப்பு கொடுத்தவன் பணக்காரன் அல்ல, உனக்கு அழைப்பு கொடுத்தவன் உனக்கு உதவி செய்கிறவன் அல்ல, உனக்கு அழைப்பு கொடுத்தவன் உன்னை தாங்குகிறவன் அல்ல, உனக்கு அழைப்பு கொடுத்தது கர்த்தர், உன்னை உருவாக்கினது கர்த்தர். பல நேரங்களிலே ஊழியர்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு முன்பாக அப்படி கொஞ்சம் குனிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க முதுகு ஒரு 10 டிகிரி அவங்களுக்கு முன்னாடி குனிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அடுத்த 90 டிகிரி அவங்க ஏறி மேல உட்காந்துருவாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியர்களுடைய ஊழியங்கள் காணாம போனது அதுக்காகத்தான். உன்னுடைய ஊழியத்தின் பாதை என்பது, அபிஷேகம் என்பது கனமானது, அது கர்த்தர் கொடுத்தது. நீ வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல மீடியேட்டரா இருக்கிறோம். பூமியில உள்ளவனை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு கர்த்தர் செலக்ட் பண்ண பாத்திரங்களாக இருக்கிறோம். அது போதகராக இருக்கட்டும், மெய்ப்பராக இருக்கட்டும், அல்லது எவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும், தீர்க்கதரிசியாக இருக்கட்டும். ஆனால் உங்களையும் என்னையும் விலை கொடுத்து வாங்க முடியாது என்பது எல்லா பணக்காரனுக்கும் தெரியணும். உனக்கு தான் கல்லுகளை அப்பமாக்கி புசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, அப்படி போ, சைடு வேலையே போய் அப்படி சாப்பிட்டு திருப்தியாயிரு. ஆண்டவர் சொன்னாரு, நான் வார்த்தையில் பிழைக்கிறவன், நான் இந்த மாதிரி ஆட்களால் பிழைக்கிறவன் கிடையாது. எனக்கு அந்த வல்லமை இருக்கு, என்னால செய்ய முடியும். ஆனால் எலியாவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் அது ஒத்து வராது. அது கேயாசிக்கும் பிழையாமுக்கும் ஒத்து வரும், அது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்து வராது, அப்போஸ்தலருக்கு ஒத்து வராது. ஏன்னா நீங்களும் நானும் விசேஷித்த அபிஷேகம் பெற்றவர்கள். அப்படிதான் வசனம் சொல்லுது. ஒரு நாளும் வனாந்தரத்தில கஷ்டத்துல
இந்த மாதிரி ஆட்களுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அப்புறம் ஊழியம் கடைசி வரைக்கும் அவர்கள் உங்களுக்கு முள்ளாக இருப்பார்கள், உங்களை கேவலப்படுத்துவார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் பார்த்து வந்த பாஸ்டர் ஒரு காலத்துல நம்ம வீட்டுல வந்து அரிசிக்கு உட்கார்ந்துருப்பாரு, அப்படியே சொல்வார்கள். நான் சிலர் சொன்னதை நான் கேட்டு இருக்கிறேன். அப்படியே சொல்வார்கள். உனக்கு தேவையான அரிசி என்றால், உனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் விரும்பினால் அவனை வந்து கொடுக்க சொல். அதுதான் உனக்கு இருக்கிற மரியாதை. எப்பவுமே ஒரு காரியத்தை நல்லா மனசுல வச்சுக்கொள்ளணும். ஊழியக்காரன் யாருக்கு முன்பாகவும் குனிந்து போகக்கூடாது, தாழ்மையா இருக்கணும். அதுல எந்த கருத்தும் இல்லை. காலை கழுவுறதுக்கு ரெடியா இருக்கணும், நோ இஷ்யூஸ். ஆனால் ஊழியக்காரனை விலை கொடுத்து வாங்கலாங்கிற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது. ஊழியக்காரன் யார்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் உன்னதமான தேவனுடைய ஊழியன். அந்த காரியம் இருக்கணும். வனாந்திரம் உன்னை கொன்று போடும் பல நேரங்களில் இந்த மாதிரி விஷயத்துல இங்க நீங்க தோத்து போயிருவீங்க. தோக்காம ஜெயமா சொல்லணும், நான் கர்த்தருடைய வசனத்தில் பிழைக்கிறான். ரெண்டாவது, இங்க ஜெயிச்ச உடனே உங்க ஊழியத்தின் பாதை அடுத்த லெவலுக்கு மேல போகும். அடுத்து நீங்க ஒரு படி ஸ்டேஜ் மேல போவீங்க. கர்த்தர் இப்ப உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குவார். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பிசாச அடிப்படையில ஜெயிச்சிட்டீங்க. சாப்பாடே எனக்கு இல்லையா, ஆனாலும் உன் பேச்சுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நான் கஷ்டத்துல தான் இருக்கேன், ஆனா நான் உனக்கு அடிபணிய மாட்டேன். எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அந்த இடத்துல நீங்க ஜெயிச்ச உடனே உங்கள் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும். என் பிள்ளை வைராக்கியம் உள்ளவனா இருக்கிறான். இப்ப அடுத்து உங்களுக்கு ஒரு உயர்வு கொடுக்கும். இது மொத்த ஊழியத்தினுடைய, நம்முடைய வாழ்க்கையினுடைய மொத்தத்தினுடைய ஸ்டஃப ஒரே அதிகாரத்துல இயேசு சொல்லுவார். அடுத்து நீங்க கொஞ்சம் அப்படி உங்க ஊழியத்தின் பாதையில கொஞ்சம் அப்படி மேல வருவீங்க. வரும்போது இப்ப எங்க கூட்டிட்டு போவாங்க பாருங்களேன். அடுத்து நீங்க எங்க கொண்டு போவீங்க? 5வது வசனம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிக்கையிலே நிறுத்தி. இப்ப 2வது இடம் எங்க தெரியுமா? தேவாலயத்தின் உப்பரிக்கை, பரிசுத்த நகரம். இப்போ உங்களுடைய ஸ்டாண்டர்ட் வளர்ந்துருக்குது. இப்போ நீங்க கொஞ்சம் மேலான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இப்ப கர்த்தர் ஊழியத்துல உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கி இருக்கிறாரு. இப்போ ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல கிரவுட் வருது. இப்போ எவாஞ்சலிஸ்டுக்கு ஸ்டாண்டர்டா நல்ல ஒரு மீட்டிங்ஸ் வருது. இப்ப தேவையான ஆஃபரிங்ஸ் கிடைக்குது. இப்ப ஜனங்க உங்களுக்கு நம்பி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நவ் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட். இப்போ உங்களுக்கு அடிப்படை தேவை கிடையாது. சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை, பிள்ளைகளுக்கு ஃபீஸுக்கு பிரச்சனை இல்லை, போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நவ் யூ ஆர் ஓகே, உங்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல 2வது சோதனை ஒன்று வரும். இப்போ நீங்க எங்க நிக்க போறீங்க தெரியுமா? தேவாலயத்தின் உப்பரிக்கை. உப்பரிக்கைனா என்ன? ஒரு நமக்கு புரியறதுக்காக சொல்றேன், பால்கனி அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு உலாவுகிற இடம். இந்த உப்பரிக்கைங்கிற உலாவுகிற இடம் அப்படின்னா ஒரு காலார, ஒரு ரெஸ்ட், ஒரு ரிலாக்ஸா நம்ம நடக்கிற இடம் தான் உப்பரிக்கை. இப்ப தேவாலயத்தின் உப்பரிக்கை கொண்டாந்தாச்சு. இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்? சர்ச் எல்லாம் கட்டி ஒரு உப்பரிக்கையில இப்ப நம்ம ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு காலத்துல நாம ஆத்துமாக்களை பார்க்க போனோம். இப்போ நம்மை சந்திக்கிற நேரம்னு ஒண்ணு இருக்கும். எல்லாருக்கும் அப்படி வரும். நாம ஒரு காலத்துல ஆத்மா கிடைக்காதா, மீட்டிங் கிடைக்காதா அப்படின்னு ஓடின காலம் ஒண்ணு இருக்கு. ஒரு காலம் என்ன வரும்? இப்ப டைம் இல்ல, டேட் இல்ல, இப்ப பார்க்க முடியாது, கொஞ்சம் பிஸியா இருக்கிறோம், இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஒன்று வரும். நான் சொல்றதெல்லாம் அடிப்படை உண்மை. அப்படிலாம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. இது பிராக்டிக்கல். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற சிச்சுவேஷன் ஒன்று வரும். நீங்க ரிலாக்ஸா அப்படி ஓகே ரைட் ஃபைன், அது எல்லாரும் கடந்து வருகிற பாதை தான். அப்படி வரும்போது இந்த உப்பரிகை இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் வந்து ஒரு டேஞ்சரான இடம். ஊழியத்தினுடைய அடுத்த பாதையில கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் ஆக தொடங்குறீங்களே, நீங்க ரிலாக்ஸ் ஆக கூடாது. அங்கதான் ரொம்ப முக்கியம். ஏன்? இந்த உலாவுகிற உப்பரிகை இருக்குல்ல, இது மிக முக்கியமான வீழ்ச்சியின் இடம். வனாந்தரம் எப்படி ஒரு கஷ்டத்தின் இடமோ, வனாந்தரம் எப்படி ஒரு உபத்திரவத்துக்கான இடமோ, அதே மாதிரி உப்பரிக்கை என்பது வீழ்ச்சியின் இடம். இப்போ மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனைகள் அப்படின்னு உலகத்தில் உண்டானவைகள் ஒரு 3 இருக்கு. பைபிள் அப்படிதான் யோவான்ல எழுதுது. 1 யோவான்ல இருக்கு. வசனம் சொல்லுது, கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் இச்சையும் உலகத்தில் உண்டானவைகள் அப்படின்னு இருக்கு. நீ ஏன் இந்த வசனத்தை இங்க சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த உப்பரிக்கையில உலாவும் போது இந்த 3 பாவமும் வரும். உலகத்தில் உண்டான 3 பாவம். உதாரணமாக நேபுகாத் நேச்சார் 4ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம். நேபுகாத் நேச்சார் உப்பரிக்கையில் உலாவும் போதுதான் அவனுக்கு ஜீவனத்தின் பெருமை வந்தது. நான் கட்டிய மகா பாபிலோன். தாவீது உப்பரிக்கையின் உலாவும் போதுதான் கண்களின் இச்சை வந்தது. என்னது? பத்சேபாள் குடிக்கிறது. அப்சலோம் உப்பரிக்கையின் மேல்தான் மாம்சத்தின் இச்சையை நடப்பித்தான் தன் தகப்பனின் மறுமனையாட்டிகளோடு. இந்த உப்பரிக்கை என்பது வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். நம்ம வாழ்க்கையில நாம கடந்து வந்த பிறகு, முன்னாடி சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இருப்போம், ஊழியத்தை வளர்க்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், அதுலதான் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். இந்த ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதுல போகும்போது மீட்டிங் கிடைக்காதா, ஒரு ஆத்மாவை சந்திக்க மாட்டோமா, 12 மணிக்கு யாரும் கூப்பிட்டாலும் ஏஞ்சி ஓடுவோம், ஒரு மீட்டிங் கிடைக்காதான்னு ஓடுவோம், எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள மீட்டிங் கூப்பிட்டாலும் வரேன், இல்ல பஸ்ஸே கிடையாது லாரி ஏறி தான் வரணும், ரைட்டு எல்லாம் ஓகே.
இப்ப செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம் நாம. இப்ப என்னது, கொஞ்சம் ரிலாக்ஸ். இதுக்கு வயசும் ஒரு காரணம். கொஞ்சம் வயசும் ஆகும். அப்போ ஓட்ட மாதிரி இப்போ ஓடவும் முடியாது. நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸும் தேவைப்படுது, பாடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டும் தேவைப்படுது. அன்னைக்கு தூக்கம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கி ஏஞ்சி ஓடின காலம்லாம் இருக்கு, நைட்லாம் டிராவல் பண்ண காலம் இருக்கு. இப்போ அப்படி பண்ண முடியாது, வயசாகி போச்சு, வயசு பாதியத்தை கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற டைம், உப்பரிக்கையில் உலாவும். இந்த உப்பரிக்கையில் உலாவும் போது இந்த 3 பாவமும் கண்டிப்பா வரும். நிறைய நேரத்துல பசியில, பஞ்சத்துல, இல்லாமையில, கஷ்டத்துல, குறைவுகள்ல உண்மையா இருந்த எத்தனையோ பேர் இங்கதான் விழுவாங்க. கொஞ்சம் ஊழியத்தின் பாதை வளர்ந்த பிறகு கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை எல்லாம் வரும். எதெல்லாம் நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்படி கிட்ட வரும். இப்போ நீங்க கஷ்டப்படுற காலத்துல ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னா நீங்க தேவ சித்தத்தை கேட்பீங்க. ஏன்னா காசு இருக்காது. தேவ சித்தம்னு ஒண்ணு கேட்பீங்க. ஆண்டவரே, இதை நான் வாங்கட்டுமா, இதை நான் செய்யட்டுமா, ஏன்னா இருக்கிற காசுல வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, கர்த்தருக்கு சித்தமானால் அதை வாங்குவோம். கர்த்தரும் நமக்கு அந்த சின்ன பொருளுக்கு தன் சித்தத்தை வெளிப்படுத்துவார். அது வீட்டில் வாங்கக்கூடிய ஒரு சின்ன பொருளா இருக்கட்டும், அதுக்கு சித்தத்தை வெளிப்படுத்துவார். ஆனா இப்போ பார்க்கறதெல்லாம் வாங்க சொல்லும் கண்களின் இச்சை. ஏன்னா இப்போ பர்ஸ்ல பணம் இருக்கு பாருங்களேன். இப்ப நாம என்ன செய்வோம், அந்த பொருள் தேவையோ இல்லையோ அதை வாங்கணும்னு தோணும். இப்ப நம்ம வாங்குவோம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம். ஒரு காலத்துல இதெல்லாம் இல்லாம நான் கஷ்டப்பட்டேன், அன்னைக்கே இதை வாங்கணும்னு நினைச்சேன், ஆனா அன்னைக்கு வாங்க முடியல. இன்னைக்கு அதை வாங்குறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தர் கிருபை தரல, கர்த்தர் பணம் தந்தார். ஆனா வாங்க சித்தம் தந்தாராங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பத்சேபாள் விஷயத்துல கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு நூதனமான வார்த்தையை சொல்வார், ஒரு வித்தியாசமான வேர்டை சொல்வார். நீ கேட்டிருந்தால் நான் இன்னும் நிறைய தந்திருப்பனே. அது வேற, நீ நிறைய மனமனையில கல்யாணம் பண்ணிட்டவா, சரி நீ வேற ஒரு லீகலா இன்னொரு திருமணம் பண்ணா கூட நான் கொடுத்துருக்க போறேன் உனக்கு. ஏற்கனவே உனக்கு நிறைய மறுமனைகள் இருக்கிறாங்க. இது எதுவுமே இல்லீகல் கிடையாது, லீகல். நீ என்ன பண்ண, உன் மனைவியாக்கி கொண்டா எல்லாத்தையும். ஆனா இங்க அப்படி இல்லை, இது ராங், இல்லீகல். காரணம் என்ன, நீ லீகலாய் செய்யும் போது ஒவ்வொன்றத்திலும் தேவ சித்தம் உனக்கு இருந்துச்சு, இது இல்லீகல். பல நேரங்களில தேவ சித்தம் இங்கே தடுமாறும். நான் எப்போ சொல்லுவேன், காசு இல்லாத போது நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை மட்டும் தான் செய்வீர்கள், ஏன்னா வேற வழி இல்லை. ஆனால் பணம் இருக்கும்போது கர்த்தருடைய சித்தத்தை செய்வது ரொம்ப கஷ்டம். பல நேரங்களிலே நீங்கள் தடுமாறுவீர்கள், தேவ சித்தம் தாண்டி போகும், ஜீவனத்தின் பெருமை வரும். ஒரு ஊழியத்தின் பாதையிலே நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்வீர்கள். நான் ஒரு சின்ன ஊழியக்காரன் தான், நான் இப்பதான் வளர்ந்து வரேன், ஒத்துக்கொள்வீர்கள். வேதத்தில் உங்களுக்கு அறிவு குறைவு, ஆமா எனக்கு கொஞ்சம் கம்மி தான், நான் பெரிய கரைச்செல்லாம் குடிக்கல, உண்மை. இது எல்லாம் இருக்கும். எப்போ அந்த ஜீவனத்தின் பெருமை வரும் தெரியுமா, உங்களுக்குன்னு ஒரு கிரௌட் வந்து உங்களை ஒரு 4 பேர், ஓ உங்க செய்தி பிரமாதம், உங்களை மாதிரி யாரும் பேச முடியாதுன்னு போது யாராவது உங்க செய்தியில எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா எங்கிட்டே வா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கே வா, எனக்கு ஒரு ஊழியரை தெரியும், அவர் என்னிடத்துல சொன்ன வார்த்தையை நான் சொல்லுறேன். வேதத்துல ஒரு தவறான போதனையை செய்து விட்டார், இட்ஸ் ராங். ஆக்சுவலா அங்க ஜனங்களுக்கு தவறா போயிருச்சு அந்த மெசேஜ். நான் பதவிதைக்கிறேன், ஐயோ மெசேஜ் தப்பா போயிடுச்சேன்னு சொல்றேன். நான் கீழே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் அப்பொழுது ஊழியத்துக்கு வந்த புதிது, அவர் வேறொரு ஊழியக்காரர், அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உடனடியாக அவரிடத்துல முடிந்தவுடன் சொல்லுகிறேன், பிரதர் இந்த டேர்ம் வந்து இப்படி வருது, நீங்க இப்படி சொல்லியிருக்கிறீங்க, இது ராங்கா ஜனங்களுக்கு போகும். அவர் அடுத்த வார்த்தை என் இடத்துல சொன்னார், எனக்கு பைபிள் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? நான் சொல்லுவேன், பைபிளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வளர்ச்சி தேவையில்லை, சந்தேகம் இருந்தால் போதும். எனக்கு இப்படி இருக்குதே, தப்பா இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டாலே போதுமே. இதை கர்த்தர் யாரை கொண்டு, ஒரு சின்ன கல்லை கொண்டு கோலியத்தை வீழ்த்த முடியுமே? ஒரு நாம் வந்து சொல்றோம் இப்படி இருக்கு, சரி தம்பி பார்க்கலாம், யோசிச்சு பார்க்கலாம். அப்படியா, ஆமாப்பா தப்பா இருக்கு, அது பெருந்தன்மை. சரி இது தப்பா இருக்க மாதிரி தெரியல, நான் பார்த்துட்டு உனக்கு சொல்றேன், அது தன்மை. ரெண்டுமே இல்லை. இப்ப என்ன சொல்றாங்க, எனக்கே வா. நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. நான் யார் தெரியுமா, நான் ஊழியத்தின் பாதையில் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, எங்கிட்டே பைபிள் பேசுறியா? ஏன் இதை நம்ம கரைச்சு குடிச்சிட்டோமா? இதை நம்ம என்ன எழுதின பவுலை விட பெரிய ஆள் ஆயிட்டோமா? எழுதின பவுலே தன்னை அவ்வளவு தாழ்த்திக்கிறாரு, நான் ஒண்ணுமே இல்லைங்கிறாரு, எல்லாருக்கும் அடிமைங்கிறாரு. அப்பேற்பட்ட பவுலே எல்லாத்தையும் தாழ்த்திக்கும் போது அவ்வளோ அப்போஸ்தலருடைய பிரதானமான பேதுரு சொல்றாரு, பவுல் எழுதினது அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது, கல்லாதவர்களுக்கு எப்படி புரியும் தெரியலையே, அவர் வருத்தப்படுறாரு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்களே ஒத்துக்கிறாங்க, பேதுரு ஒத்துக்கிறாரு எனக்கு தெரியலன்னு. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்களாம் வேதத்துல எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, வேத பண்டிதர். இருங்க, தப்பு கிடையாது. யாராவது ஏதாவது சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெருமை மைண்ட்ல வந்துடவே கூடாது. நான் யார் தெரியுமாங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. அது நாட் ஒன்லி இன் திஸ், நான் வெறும் வேதத்தில் மட்டும் சொல்லல, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி. நீ ஆண்டவர் உன்னை உயர்த்தி மேல கொண்டாந்து இருக்கிறாரு.
உன்னை ஸ்டெப் ஸ்டெப்பா மேல கொண்டாந்து இருக்கிறாரு. உன் பலத்திலே நீ மேலே வரவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். உன்னை விட பலவான்கள், உன்னை விட ஞானவான்கள், உன்னை விட படித்தவர்கள், உன்னை விட தகுதி வாய்ந்தவர்களுக்கு கிடைக்காத இடத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தர் உன்மேல் வைத்த கிருபை. நான் யார் தெரியுமான்ற எண்ணம் வந்துச்சு, தொலைஞ்சோம். நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கு. இன்னைக்கும் ஊழியத்தின் பாதையிலும் இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கு. கொஞ்சம் படிப்பு படிச்சுட்டு கொஞ்சம் மேல ஒரு நல்ல கிளாஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் பேர் நல்லா நல்லா பாடம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிருது. கொஞ்சம் நல்லா மியூசிக் வாசித்து நல்லா வாசிக்கிறீங்க, உங்க வாசிப்புல ஒரு அனாயிண்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னா யாராவது வந்து உங்க கீபோர்ட்ல நீங்க வாசிக்கிற மிஸ்டேக்னா எனக்கே மிஸ்டேக்கா? ஏன் மிஸ்டேக் வராதா? நாமளும் மனுஷன் தானே, தவறு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கும் என் பிரசங்கத்துல சில தவறுகள் இருக்கிறது. சிலர் சுட்டி காட்டுகிறார்கள், சிலர் அனுப்புகிறார்கள். நான் அவர்களை கோவைப்பட்டதே கிடையாது. அவர்கள் என்னை திருத்துகிறார்கள். நான் எப்போதும் சொல்லுவேன், இந்த வேரத்தை நான் கரைத்து குடித்தவனாலும் அல்ல. நான் ஒரு பைபிள் காலேஜில் முடிச்ச ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது. எனக்கு அளந்த அளவின்படி எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினாலே நான் இங்கே நிற்கிறேன், அவ்வளவுதான். நான் எப்பவும் சொல்லுவேன், என்கிட்ட வந்துட்டு பல விஷயங்களுக்கு நோட்ஸ் கிடையாது. நிறைய விஷயத்துக்கு நோட்ஸ் கேட்பாங்க, என்கிட்ட இருக்கு. பல விஷயங்களுக்கு நோட்ஸ் கிடையாது. அதை நான் வேண்டும் என்று தான் நோட்ஸ் வைக்காம இருக்கிறேன். காரணம் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் நான் கர்த்தரை டிபெண்ட் பண்ணுகிறேன். என்ன அளவுக்கு சொல்ல, இது எனக்கு பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும் நான் சொல்லலை. நான் கர்த்தரை டிபெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் நிற்கும் போது நான் ஏற்கனவே எழுதுனதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது, பிரசங்கம் பண்ணிடலாம். அப்படி ஒரு நிலை எனக்கு வரக்கூடாது. ஒவ்வொரு முறையும் கர்த்தாவே நீ பேசணும்னு கேட்கும் போது எனக்கு ஏதோ ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்படி நான் விரும்புறேன். இன்னைக்கு நிறைய பேர் தங்களுக்குள்ள ஒரு பெருமையான எண்ணங்கள் வருது, வரவே கூடாது. உப்பரிக்கையில் உலாவுறது ரொம்ப டேஞ்சர். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற, ஒரு ஸ்டெப்பு மேலே போற, ஊழியம் வளருது, ஆவிக்குரிய வாழ்க்கை வளருது, ஒரு 10 பேர் உன்னை புகழ தொடங்குறாங்கன்னா வெரி கேர்ஃபுல், வெரி கேர்ஃபுல். கீழே குதிக்க சொல்லுவான் பிசாசு, உன்னை கீழே தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கிறான்னு அர்த்தம். அவன் சொல்லுவான், தைரியமா செய், உன்னதான் பரலோகம் தாங்குதே, நீ என்ன பண்ணாலும் பரலோகம் செய்யும். சில நேரத்தில் நமக்கு மாயை எப்படி உருவாயிரும் தெரியுமா? நம்ம என்ன பேசினாலும் ஒரு 10 பேர் ஓ அருமையா இருக்குமா, அப்ப நாம நினைச்சுப்போம் நம்ம பேசுறதெல்லாம் பரலோகம் தான் செய்யுது. தைரியமா ஜெபம் பண்ணாம பைபிள் வாசிக்காம அப்படியே வந்து நிக்கிறது. ஏன்? நம்ம பிரசங்கம் தான் ஆகா ஓகானதுக்கு 10 பேர் இருக்காங்களே, நம்ம பாடினாதான் கூட பாடுறதுக்கு போற 1000 பேர் இருக்கானே, அப்புறம் ஜபிக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஏன்? நம்ம ஆனா 1000 பேர் ஆடுறா, அதுல ஒருத்தன் சாட்சி வேற வந்து சொல்லுவான், இன்னைக்கு நீங்க பாடினதுனாலதான் என் இருதயமே மாற்றப்பட்டது, உங்க செய்தி என்னமா. இப்போ நமக்கு என்ன தோணும்? நம்ம என்ன செஞ்சாலும் பரலோகம் அங்கீகரிக்குது. கோ அஹெட், கீழே குதி, அதெல்லாம் பரலோகம் பார்த்துக்கோ, நீ ஒன்றும் தைரியமா போ, ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு நேரா ஸ்டேஜில் ஏறினாலும் எத்தனை பேர் இருக்காங்க? பிரசங்கத்துக்கு தேவ சமூகத்துல காலையிலிருந்து காத்திருந்து வந்து பிரசங்கம் பண்ண ஊழியக்காரர்கள் ஒரு வகை, நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு ஜாலியா போயிட்டு ஷாப்பிங் பேக்கோட வந்து ஓரமா புல்பீட்ல வச்சுட்டு அப்படியே ஏறி பிரசங்கம் பண்ண ஆட்களையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அங்கேயும் ஒரு கிரியை நடக்கும். அந்த கிரியை தான் உன்னை கீழே தள்ளுற கிரியை. நம்ம என்ன நினைச்சுப்போம், நம்ம என்ன பண்ணாலும் பரலோகம் அக்செப்ட் பண்ணிக்குது, நம்ம தைரியமா கீழே குதிக்கலாம், தூதர்கள் தாங்குவார்கள். ஒரு நாள் கீழே விழுந்து உடைந்து போகிற நிலைமை வரும். பிசாசு உன்னை எங்க தள்ளலான்னு பார்த்துட்டு இருக்கான். கீழே குதி கீழே குதின்னு அவன் கொடுக்கிற ஒவ்வொரு ஐடியாஸும் உன்னை கீழே தள்ளுறதுக்கு. வாழ்க்கையில நீங்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போது தேவசித்தத்தை செய்த விட உப்பரிக்கையின் மேல இருக்கும்போது தேவசித்தம் கரெக்டா செய்யணும். இல்ல பிசாசு கீழே தள்ளிடுவான், உங்களை கீழே தள்ளி உங்களை ஒரு வழி பண்ணிடுவான். ஆனா கான்பிடண்டா சொல்லுவான், ஒன்னாக தைரியமா செய், உனக்கு எல்லாம் ஆட்கள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடு. அதான் கர்த்தர் உருவாக்கி கொடுத்தது. இப்ப நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. நமக்கு அந்த பிரதரை தெரியும், நமக்கு இந்த ஆபீசரை தெரியும், எனக்கு அங்க அந்த ஊர்ல ஒரு எஸ்ஐ இருக்காரு அவரை தெரியும், நம்ம ஏரியா எம்எல்ஏ நமக்கு ஃப்ரெண்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது மேல நம்பிக்கை வந்துடும். இப்போ கீழே குதிக்க தைரியமாயிரும். என்ன செஞ்சாலும் என்ன, இப்போ என்ன பண்ண, இப்போ அதான் நமக்கு தெரிஞ்சவர் தான் எம்எல்ஏவா இருக்காரு, கீழே குதிக்கிறோம். கேர்ஃபுல். உனக்கு எம்எல்ஏ தெரியுது, எம்பி தெரியுது, வார்டு மெம்பரை தெரியுது, எஸ்ஐ தெரியுது, ஆடிட்டரை தெரியுது, பெரிய பெரிய ஆளை தெரியுது, இதெல்லாம் தேவையே இல்லை. கர்த்தரை தெரிஞ்சா போதும், மிச்சம் எல்லாம் தானா வரும். மனுஷர் தயவை கர்த்தர் உண்டாக்குவார். நீங்க யாரையும் தேடி போக வேண்டாம், அவங்க வருவாங்க. அந்த கான்ஃபிடென்ட், நான் தேவ சித்தத்தோட செய்யறேன், எனக்கு பயமே கிடையாது, அந்த இடத்துக்கு நீங்க வந்துடணும். தைரியமா சொல்லணும், உன் தேவனாகிய கர்த்தரை பரிசித்து பாராதிருப்பாயா. எனக்கு கர்த்தருக்கார் போதும்யா, நான் கீழே குதிச்சுத்தா, நான் ப்ரூஃப் பண்ணித்தா என் ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 2வது உப்பரிக்கையின் அனுபவம், உலாவுகிற அனுபவம். இங்கே உலாவும் போது சில காரியங்கள் நடக்கும். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அதுல ஏன்னா சில நேரங்களில் பிசாசு இப்படிதான் நம்மளை சோதிப்பான். அதை செய் இதை செய்ன்னு சொல்லுவான், பண்ணி பாரு அப்படிம்பான். நீ போ, கர்த்தர் உன் கூடவே இருக்கிறாரு அப்படிம்பான். நீ எதை செய்தாலும் கர்த்தர் உங்க கூட தான் இருப்பாரு. இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் 7000 வருஷம் ஹிஸ்டரி இருக்கு, அவர் நிறைய பேரை பார்த்துட்டார். நம்மெல்லாம் அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. வேதத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு முன்னாடியே நம்ம ஒண்ணுமே கிடையாது.
அப்படி இருக்கும்போது நம்ம உப்பரிக்கையில ரொம்ப, ஆனா உப்பரிக்கை பாதை வரும். ஆண்டவர் உங்களை ஒரு 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 கம்ஃபர்ட் ஜோன்ல கொண்டு போய் வைப்பாரு. கம்ஃபர்ட் ஜோன்ல வைக்காம விட மாட்டாரு. நீ உபத்திரவப்பட்டதுக்கு தக்கதாக உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரும். கம்ஃபர்ட் ஜோன்ல தான் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீ காலமெல்லாம் வனாந்தரத்திலே இருக்கணும் என்பது கர்த்தருடைய திட்டம் இல்லை. வனாந்தரத்தில் இருந்த இயேசு ஊருக்குள்ளேயும் வராரு. ஊருக்குள்ள வந்த இயேசு பணக்காரன் வீட்டுல போய் சாப்பிடுறாரு. பணக்காரன் வீட்டுக்கே நான் போக மாட்டேன்னு அவர் சொல்லல. பணக்காரன் வீட்டுக்கு போய் சாப்பிடுறாரு. பணக்காரன் வீட்டுக்குள்ளே போனாலும் இயேசு தான் அவரை பணக்காரனுடைய எந்த காரியமும் கரைப்படுத்தாது. அந்த மாதிரி இருக்கணும். உப்பரிக்கைக்கு வரும், கம்ஃபர்ட் ஜோன் வரும். யூ மஸ்ட் நல்லா இருப்பீங்க. அந்த இடத்துல இந்த வனாந்தரத்துல இருந்த தாழ்மையை விட மேலான தாழ்மை வரணும். ஏன்னா இங்க இருந்து கீழே விழுந்தீங்கன்னா அடி கம்மி, அங்க இருந்து விழுந்தீங்கன்னா அடி ஜாஸ்தி. உயரம் போக போக பயம் வரணும். பயம் வர வர தேவனை பற்றுகிற எண்ணம் வரணும். ஆண்டவர் உங்களை உயர்த்துறாரா, தேவனை அதிகமா பிடிச்சுக்கணும். நீங்க நல்லா பார்த்துருக்கீங்களா, இந்த ஜெயிண்ட் வீல சுத்துறதுக்கு உட்காருவோம். அப்படி உட்காரும் போது கேஷுவலா தான் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்போம். இந்த குழந்தைங்க என்ன செய்யும், மேல போக போக பயம் வர 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 அந்த அந்த உச்சிக்கு நம்ம போகும்போது அந்த பிள்ளைங்க கண்ண மூடி நம்ம கையை பிடிச்சிக்கும். அதுக்கு மேல பார்க்காது. ஏன், இதுக்கு மேல எனக்கு பயமா இருக்கு. உயரத்துல தான் நான் இருக்கேன், ஆனா நான் கையை பிடிச்சிக்கிறேன். நான் கீழே விழுந்துற போறியா, கூட இருக்குது, ஆனாலும் கூட எனக்கு ஒரு பற்றுதல் உள்ள தேவை. இவ்வளவு சேஃப்டியில் தானே உட்காந்துருக்க, ஏன் கையை பிடிச்சிக்கிற? எனக்கு ஒரு பற்றுதல் தேவை. எனக்கு அந்த பயம் இருக்கிறது நல்லது. மேல போக போக ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்திலேயே மேல போக போக கர்த்தரை பிடித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் அதிகமா பிடிக்கணும். அதிகமா பிடிக்கணும். இன்னும் உயரம் போக போக பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். விட்டுறவே கூடாது. உலாவ ஆரம்பிச்சோம் விட்டுட்டு கஷ்டம். இது 2வது இடம். 3வது அதே 4ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவரின் மகிமையும் அவருக்கு காண்பித்து. 3வது இடம் என்ன தெரியுமா, உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய். முதல்ல வனாந்தரம், அடுத்த ஒரு ஸ்டெப் மேல. இது உப்பரிக்கையின் மேல் உலாவுகிற அனுபவம். இது உப்பரிக்கையில இப்ப ஜெயிச்சிட்டார் இயேசு. இப்ப நீங்க அடுத்த லெவலுக்கு வரும்போதும் அநேக ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் மேல வர வர சைலண்ட் ஆகிட்டே போவாங்க, அமைதியாகிட்டு போவாங்க. அவங்க கிட்ட பேச்சு அதிகமா இருக்காது, அதிகமா ஜனங்களோட புழங்க மாட்டாங்க. அவங்க ஒரு ரூமை செலக்ட் பண்ணிப்பாங்க, அது உள்ளேயே உட்காந்துருப்பாங்க. தேவைப்பட்டா வெளியே வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உப்பரிக்கை கீழே தள்ளுற இடம்னு. கூடுமான வரைக்கும் அவங்க உலாவ மாட்டாங்க வெளியே. ஏன்னா வீழ்ச்சி அதிகமாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன செய்வாங்க, பெரிய பரிசுத்தவான்கள் நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் தங்களை ஒரு அறைக்குள்ளே எவ்வளவுக்குள்ள அடைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அடைத்துக் கொள்வார்கள். ஊழியத்தின் காரியங்களுக்கு வெளியே வருவார்கள், தன் குடும்பத்தின் காரியங்களுக்கு வெளியே வருவார்கள். மற்றபடி உட்கார்ந்து அந்த கூடுகை இந்த கூடுகை அப்படி அரட்டை அடிக்கிறது, இங்க அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு எல்லாரும் இணைஞ்சு ஃப்ரெண்ட்ஸா போறது, இந்த மாதிரிலாம் அவங்க அவாய்ட் பண்ணிட்டே வருவாங்க. ஏன்னா வீழ்ச்சி இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா உப்பரிக்கைக்கு வந்திருக்கிறோமே, உப்பரிக்கை மேல வரும்போது we must be very careful. அதனால அவங்க தன்னை எவ்வளவு தனிமைப்படுத்திக் கொள்ளணுமோ தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். தனிமைப்படுத்தி நீங்க அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்ட்ட நிக்க முடியாது தெரியுமா, கிட்ட போய். அப்படி ஒரு மகிமையில நிறைஞ்சிருக்கிற பரிசுத்தவான் பக்கத்துல நிக்க முடியாது உங்களால. அந்த பிரசன்ஸ் உங்க மேல வரும். இந்த அனுபவம் எல்லாம் அநேகர் உணர்ந்தது உண்டு, அநேகர் பார்த்தது உண்டு. சில பரிசுத்தவான்களுடைய அறைக்குள்ள உங்களால போக முடியாது. ஒரு அருமையான பரிசுத்தவான், அவர் கர்த்தருக்குள்ளே கடந்து போய் விட்டார், இப்பொழுது இல்லை. அவருடைய அறையில ஒரு டேபிள் இருக்குமா, கேள்விப்பட்டது, நெருங்கி என் கூட இருந்தவர் அவரை பார்த்தவர் சொன்னது. அறையில ஒரு டேபிள் இருக்குமா, ஒரு சேர், அவ்வளவுதான் இருக்குமா, ஒரு ஃபேன் ஓடும். அதுல உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு இப்படி குத்தி கொண்டே இருப்பாராம், சோதரம் 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 என்று. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ளே போகிறவர்கள் அந்த பிரசன்ஸ்ல பாவ உணர்வு வந்து அழுவார்களாம். போனவர்கள் அப்படியே மனம் திரும்பி வெளியே வரும், பேசியிருக்கவே மாட்டாரு. வாங்க சோதரம் அப்படின்னு பாரு, அவ்வளவுதான். அநேகர் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த மாதிரி அந்த உப்பரிக்கைக்கு மேல போன உடனே தன்னை தனிமைப்படுத்திக் கொள்றவர்கள், அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை கடைசியில ஒரு சோதனை ஒன்று வரும். அதான் கடைசி மலையின் அனுபவம். மலையின் அனுபவம்னா என்ன? மலையின் அனுபவம் என்பது எதை குறிக்கிறது? இப்ப பாருங்க, வேதத்துல மலையின் அனுபவம் என்பது ஒரு உன்னதமான அனுபவம். மோசே மலையின் மேல் ஏறி என்ன செஞ்சாரு? கற்பலகைகளை வாங்கி கொண்டு வந்தார். இயேசு மறுரூப மலையின் மேல் ஏறி என்ன பண்ணாரு? அவர் தன்னை மறுரூபமாக்கி காட்டு அங்கே அவர் ரகசியங்களை பேசுகிறார். ஏலியாவோடும் மோசையோடும் ரகசியங்களை பேசுகிறார். அப்ப அந்த மலையின் அனுபவம் என்பது ரொம்ப தேவனோடு கூட அப்படியே சஞ்சரிக்கிற அனுபவம். அது மோசேயும் தேவனும் மட்டும் மலையில இருப்பாங்க, அப்படி முகமுகமா தரிசிக்கிறது, மறுரூபம் ஆகிறது. சோ அப்ப அந்த மலை என்பது ஒரு உன்னதமான அனுபவத்துக்கான அடையாளம். இது ஊழியத்தினுடைய கடைசி ஸ்டேஜ், அந்திம காலம்னு சொல்லலாம். அந்த ஊழியத்தின் பாதையில அவர்கள் வளர்ந்து அந்த ஊரே அவரை புகழக்கூடிய நிலைமையில, ஆவிக்குரிய வட்டாரத்துல அவருக்கு அப்படி ஒரு பேர் இருக்கும், ஸ்டாண்டர்ட் இருக்கும். இப்ப அந்த மலையில அவருக்கு என்ன காண்பிக்கப்படும் தெரியுமா? பிசாசு பேசிட்டு இருப்பான் கூட. இப்ப யோசித்து பாருங்களேன், மலை மேல உட்கார்ந்து
இயேசு மேல இருக்கிறாருன்னா வெறும் மோசே மட்டும் மலை மேல வந்து பேச மாட்டான், வெறும் எலியா மட்டும் வந்து பேச மாட்டான். அங்க யார் பேசுவா? பிசாசும் உங்களை மலைக்கு மேல கொண்டு போய் பேசும். உன்னதமான அனுபவத்துல இருக்கும்போது பிசாசு இப்படிப்பட்டவர்களுக்கு சில சோதனைகளை வைக்கும். இந்த சோதனை தான் வீழ்ச்சியின் கடைசி வீழ்ச்சி. ஆனா இந்த வீழ்ச்சி இருக்குல்ல, ஒருவேளை வனாந்திரத்திலிருந்து விழுந்தால் நீங்கள் அடிக்கடிலாம் ஒன்றும் படாது, உழுவீங்க, திருப்பி தட்டிட்டு எழுந்திரிச்சிருவீங்க. ஒருவேளை நீங்க உப்பரிக்கையிலிருந்து கீழே விழுந்தா கூட, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாடியிலிருந்து கீழே விழுந்தா கூட கை காலாவது உடையும், ஜீவன் தப்போம், நீங்க திருப்பி அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஆனா அந்த மலையிலிருந்து கீழே விழுந்தீங்கன்னு வச்சுங்க, க்ளோஸ். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை க்ளோஸ், உங்களுடைய ஊழியம் அவுட், எல்லாம் க்ளோஸ் ஆகும். என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க இந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது, உப்பரிக்கையில் இருக்கும்போது, எதையெல்லாம் வேணான்னு சொன்னீங்களோ அதை எல்லாம் கொண்டு வந்து மலைக்கு மேல கொடுப்பான் பிசாசு. உன்னதமான அனுபவம் இருக்கும்போது கிடைக்கும். நான் இப்பொழுது சொல்ல போற விஷயத்தை இளம் ஊழியர்களும் வளர்ந்து வர ஊழியர்களும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் முதிர் வயதில் உட்கார்ந்திருக்கிற ஊழியர்கள் ஒருவேளை இதை கவனித்தால் அவர்கள் நிச்சயம் நான் சொல்லுகிற காரியத்தை ஒத்துக்கொள்வார்கள். எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதை ஒரு சிலர் இடத்துல கன்சல்ட் பண்ணி உறுதிப்படுத்தி தான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஒரு ஊழியத்தின் பாதையில உச்சத்துக்கு நீங்கள் வரும்போது, உங்கள் வயதான காலத்துல நல்ல ஊழிய அனுபவம் வந்து நிற்கும் போது, எதையெல்லாம் நீங்க கீழே வேணான்னு சொன்னீங்களோ அதை அத்தனையும் மேல கொண்டு வந்து கொடுப்பான். அத்தனையும் மேல வரும், சும்மா வரும், சாதாரணமா கிடைக்கும். நீங்கள் இங்க ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அல்லது கொஞ்சம் வளர்ந்து வரும்போது உங்களுக்கு பட்டம் பதவிகளை கொடுக்கும்போது நீங்க சொல்லுவீங்க, எதுவுமே தேவையில்லை, விடுங்க, நான் வெறும் பாஸ்டரா இருந்துட்டு போறேன், நான் வெறும் பிரதரா இருந்துட்டு போறேன், எனக்கு கொடுத்த அழைப்புல கடைசி வரைக்கும் நான் நின்றுட்டு போறேன், விடுங்க அப்படிம்போம். ஆனா நீங்க மேல உட்கார்ந்துருக்கும் போது பிசாசு ஆளான்னு போவான். நீங்க எந்த பட்டத்தை வேணானீங்களோ அந்த பட்டத்தோட வந்து ஆள் நிற்கும். ஆனா நிக்கிற ஆளு உங்களை வாங்க வைக்காம விடாது. அப்படிப்பட்டதான ஒரு ஆட்கள் வருவாங்க. இங்க விட்டத அங்க பிடிக்க வைப்பான், உங்களை அங்க சொல்லுவான். இப்ப எதை இங்க நீங்க வேணானீங்களோ அதை அங்க விரும்ப வைப்பான். உங்களை என்ன சொல்லுவானா, உங்க ஊழிய அனுபவத்துக்கு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த ஊர்லயே இந்த பட்டத்துக்குரியவங்க யாருமே கிடையாது, இந்த பதவி உங்களுக்கு தான் பொருந்தும், யார் யாரோ வாங்குறாங்க, நீங்க வாங்கணும், உங்களுக்கே என்ன அடுத்த தோணும், அப்ப நம்ம தான் அதுக்கு தகுதியான ஆள் போல அப்படின்னு தோணி உங்களை வாங்க வைப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இதெல்லாம் நமக்கு வேணாங்க அப்படிம்பீங்க. ஆனால் உங்களை சுத்தி இருக்கிறவன் என்ன சொல்லுவான், இதுக்கு நீங்க தகுதி ஆயிட்டீங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். நான் சொல்லுவேன், அப்பவும் அது நீங்கள் வேண்டாம் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்க அப்பவும் வேணாம்னு சொன்னீங்கன்னா தான் நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பிசாசு நம்ம எதை வேணான்னு சொன்னமோ நம்ம வாயால அதை வேணும்னு சொல்ல வைப்பான். எதை எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னமோ எனக்கு பிடிக்குதுன்னு அவன் சொல்ல வைப்பான். அதான் அவனுடைய பிளான். நீங்க பணத்தாசை இல்லாதவரா இருப்பீங்க, நீங்க கஷ்டப்படும் போது கூட சேர்த்து வச்சிருக்க மாட்டீங்க. ஆனா 60 வயசு ஆகி அந்த ஊழியத்தின் பாதையில வரும்போது இப்போ உங்களுக்கு எல்லாமே சஃபிஷியண்டா இருக்கும். உங்க பிள்ளைகள் எல்லாம் கூட வளர்ந்துருப்பாங்க, எல்லாம் நல்லா சம்பாதிப்பாங்க, நீங்க சொந்த இடத்துல கூட உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா இப்போ பணத்தின் மேல உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுப்பான் பிசாசு, இல்லைன்னா பணத்தின் மேல ஒரு நாட்டத்தை கொடுப்பான். இப்போ பணம் இல்லாட்டி என்ன செய்வீங்க, கொஞ்சம் அக்கௌண்ட்ல இருந்தா நல்லது அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று வரும். ஏன், நீங்க அப்ப நல்லா உழைச்சிங்க, அப்ப உங்களுக்கு காசு வந்துச்சு, இப்ப உழைக்க முடியாம உட்கார்ந்துருக்கீங்க, ஊழியம் போறது இல்ல, மீட்டிங் போறது இல்ல, இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறீங்க, இப்ப காசுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன அர்த்தம், நான் உழைச்சதுனாலதான் எனக்கு காசு வந்துச்சா? நான் வாலிப பிராயத்துல ஓடினால காசு வந்துச்சா? ஓடினாலும் காசு வராது, உழைச்சாலும் காசு வராது. கர்த்தருடைய கிருபையினால அன்னைக்கு வந்துச்சு. எத்தனை பேர் கஷ்டமா ஊழியம் பண்ணி ஆஃபரிங் இல்லாம போயிருக்காங்க. ஆனா உனக்கு அன்னைக்கு கொடுத்தாரு, அன்னைக்கு கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கும் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கார். நமக்கு தான் வயசா இருக்கு, ஆண்டவருக்கு வயசு ஆகல. அதை புரிஞ்சுக்கணும் நல்லா. நான் சொல்றது வெறும் பணம் பட்டம் பதவி அல்ல, பாவத்திலும் சொல்லுவேன். அன்னைக்கு எதை கண்டு நீங்கள் ஓரமாக நின்று ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணீங்களோ அது இன்னைக்கு அருகாமையில் வரும், அருகில வந்து நிற்கும். இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? அநேக ஊழியர்கள் அப்படி நிற்கிறவர்களை மகளாக, பேத்தியாக, மருமகளாக பார்க்கிறார்கள். எல்லாரும் அல்ல, விழுந்து போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். சரீரம் மாறிவிட்டது வயதோகத்திற்கு, சிந்தனை மாறிவிட்டதா? சிந்தனைக்கு வயசாச்சா? 73 வயது உடைய ஒரு ஊழியரோடு கூட உட்கார்ந்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் அப்பொழுது இந்த ரகசியத்தை சொன்னார். இன்னைக்கு அநேக ஊழியர்களுக்குள் இந்த வீழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னார். அவர் பழகின நண்பர்களோடு கூட வைத்து அவர் அந்த அனுபவத்தை சொன்னார். ஒரு வீழ்ச்சி இருக்கிறது பிரதர், வயதானவர்களுக்கு அது ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார். நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை, we want to be very careful என்று சொல்லுகிறேன். இந்த ஊழியத்தின் பாதையினுடைய கடைசி உலகம் நம்மளை எப்படி பார்க்கும் தெரியுமா?
அவர் மலையின் மேல் இருக்கிறவர், அவர் பெரிய ஆளுங்க, அவர் மகிமை, அவர் பிரசன்ஸ். உன் சிந்தனை என்ன என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணம் என்ன என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உலகம் சொல்லும் அவர் பூரண பரிசுத்தவான் என்று. நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்ல முடியும். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. அவர் தன்னுடைய புத்தகத்தில் விதமாக எழுதியிருக்கிறார். தன் வயதோப காலத்தில் அற்புதமான ஒரு புத்தகத்தை எழுதினார் பரிசுத்தத்தை குறித்து. அந்த புத்தகத்தை அவர் பரிசுத்தத்தை குறித்து எழுதும் போது அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தத்தை குறித்து எழுதி கொண்டிருக்கும் பொழுதே என் ஆபீஸ்ல உள்ள ஒரு பெண்ணோடு கூட நான் தவறான நிலையில இருந்தேன் என்று எழுதுகிறார். வரும் பாவம் நெருங்கி வரும், எல்லாவற்றையும் கொண்டு வந்து பிசாசு போடுவான். அந்த 60 வருஷத்துல நீங்க எந்தெந்த பாவத்தெல்லாம் வேணாம் 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 தட்டி விட்டீங்களோ அத்தனை பாவத்தையும் பிசாசு கொண்டாடுவான். மோசையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? நாம் சர்வசாதாரணமாய் கோபம் என்று சொல்லுகிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, பூமியில் உள்ளவர்களில் சாந்த குணம் உள்ளவன் அவனை போல ஒருவனும் இல்லை. மோசே கோவப்பட்டு எத்தனை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏறக்குறைய 80 வருஷம் இருக்கும். 40 வயசுல அவன் கோவப்பட்டு ஒருத்தனை கொண்டுட்டான். அதோட வனாந்தரத்துக்கு அவர் வந்துட்டாரு. 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்கிறாரு. அடுத்த 40 வருஷம் நடத்தி கொண்டு வராரு. கடைசி 120 வருஷத்துல அவருக்கு கோபம் வந்தது. எந்த கோபத்தை 40வது வயசுல விட்டாரோ அந்த கோபத்தை கொண்டு நிறுத்தினான் பிசாசு 120வது வயசுல. எதை எங்க விட்டோமோ அங்க கொண்டு நிறுத்துவான். மது பழக்கத்திலிருந்து கஞ்சா பழக்கத்திலிருந்து விடுதலையான ஒரு ஊழியரத்தில் பேசி, அவர் பாஸ்டா இருக்கிறார். அவர் ஒரு கஞ்சா மறுவாழ்வு மையம் வச்சு நடத்துறாரு வெளிநாட்டுல. அவரோட உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்னாரு, இந்த கஞ்சா பழக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பவர் உண்டு பிரதர். என்னன்னு, அது என்னைக்கு இருந்தாலும் அவங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கும், அவங்க தட்டிக்கிட்டே இருக்கணும்னாரு. திருப்பி அந்த கஞ்சா பழக்கம் என்னைக்காவது உள்ள வந்துடும், அது ஒரு வகையான பிசாசுன்னு சொன்னார். இது அவர் சொன்னது, எனக்கு தெரியாது. அவர் சொன்னாரு, அது அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்கும், இவங்க விரட்டிக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது விரட்டுறதை விட்டு கொஞ்சம் அதை பார்க்க தொடங்கினாங்க, உள்ள வந்துடும். நீ விட்டு விட்டு வந்த பாவத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அது உங்க ஊழியத்தில் நீங்க வேகமா ஓடும் போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் போது கூட தெரியாது, மற்ற நேரத்துல உங்களுடைய மற்ற வேலைகளை நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க. ஆனா இப்போ எல்லா கடமையும் முடிச்சுட்டு நீங்க அப்படி ஈஸி சேர்ல உட்காந்து சாஞ்சு இருக்கும் போது நீங்கள் 100க்கு 90% நல்லவர்கள். நான் குற்றம் போடவில்லை. 100க்கு 90% பரிசுத்தவான்கள். ஒரு 10% பேருக்கு அந்த எண்ணம் உள்ளே வரும், அந்த தாட்ஸ் உள்ளே வரும். பழைய பாவங்கள் இன்னும் இருக்கும், அதை கடந்து போய் அதையும் நீங்க கிராஸ் பண்ணணும் பாருங்க. தைரியமா சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே. அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நீ தேவனாகிய கர்த்தர் ஒருவரை ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கும் தேவனுக்குமான தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். எப்போ கொஞ்சம் அப்படி உட்கார்ந்து மத்ததை யோசிக்க நினைச்சீங்களோ உள்ள வந்துடும் எல்லாம். உங்களுக்கும் தேவனுக்கும் கேப் வரவே கூடாது. வயசான காலத்துல அந்த கேப் வரவே கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து இருந்த யோனுக்கு 300வது வருஷமும் சஞ்சரித்தனாலதான் கர்த்தர் தூக்கிட்டு போனார். ஃபர்ஸ்ட் 100 வருஷம் சஞ்சரிச்சுட்டு அடுத்த 200 வருஷம் அவர் சஞ்சரிக்காம இருந்திருந்தாருன்னா போயிருக்க முடியாது. முதல் 100 வருஷத்தை விட அடுத்த 100 வருஷம் இன்னும் சஞ்சரிக்கணும். அடுத்த 100 வருஷத்தை விட கடைசி 100 வருஷம் இன்னும் அதிகமாய் சஞ்சரிக்கணும். எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அளவுக்கு சஞ்சரிக்கணும். அப்ப வயசு ஆக ஆக தேவனோட சஞ்சரிக்கிறது கூடிட்டே போகணும். ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வளர தேவனோட சஞ்சரிக்கிறது கூடிட்டே போகணும். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வரும்போது தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது மத்த எதுவும் உங்ககிட்ட வராது. எல்லாத்தையும் உதறி தள்ளுவீங்க. ஐயா நீங்க தான் அந்த பட்டத்துக்குரியவர், அப்பாலே போ சாத்தானே. ஐயா இந்த ஊர்லயே இந்த பதவிக்கு நீங்க தான் தகுதியான ஆளு, அப்பாலே போ சாத்தானே. ஐயா இந்த இடத்துல உங்களை மட்டும்தான் நாங்க பாக்குறோம், உங்களை கனப்படுத்த விரும்புறோம், உங்க தலையில கிரீட வைக்க விரும்புறோம், உங்களுக்கு ஒரு பொன்னாட போத்த விரும்புறோம், பெரிய ஸ்டேஜுக்கு வர, அப்பாலே போ சாத்தானே. சொல்லிட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் சொல்லணும், விரட்டணும். கர்த்தருக்கு முன்பாக முடிவு பரியந்தம் ஓடி முடித்து சுழல் காட்டில ஏறி மேல போன எலியா மாதிரி போனோம். என்னை எதுவும் நிறுத்தாது, என்னை எதுவும் அசைக்காது. நான் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன். வனாந்தரமும் என்னை ஜெயிக்காது, உப்பரிக்கும் என்னை ஜெயிக்காது, மலையும் என்னை ஜெயிக்காது. என்னை ஜெயித்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பலத்தினாலே உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் ஆரம்ப காலத்தை விட முடிவு காலத்துல நிறைய இருக்கணும். ஓட்டம் ஓடி முடிக்கும் போது தாங்க அந்த ஓட்டப்பந்தயக்காரன் இன்னும் ஆக்டிவா மாறிடுவான். எப்படிப்பட்ட மராத்தான் ஓடுறவங்க கூட சோர்ந்து போனா கூட அந்த முடிவு வரும்போது ஒரு வேகம் ஒன்று வரும். ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்களா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும். ஏன் ஒரு கேம் முடியும் போது கிரிக்கெட்டை பாருங்க, கேம் முடியும் போது பாருங்க ஒரு வேகம் ஒன்று வரும். அந்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முடிவு வரும்போது ஒரு வேகம் வரணும், ஒரு உத்வேகம் வரணும். இத்தனை வருஷம் நான் ஓடிட்டேன், இப்ப மிஸ் பண்ணிடக்கூடாது. சில நேரங்களிலே
ரிட்டையர் ஆகிறவங்கள என்ன பண்ணுவாங்க, சில சில போஸ்டிங்கில் மட்டும் அது நடக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிட்டையர் ஆகிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க ரிட்டையர் ஆன அன்னைக்கு வந்து சைன் மட்டும் பண்ணிட்டு அந்த ரிட்டையர்மெண்ட் விழாவில் கலந்துட்டு போக சொல்லுவாங்க. சில டிபார்ட்மெண்ட்ல மட்டும். காரணம் என்ன தெரியுமா, அந்த ஒரு வாரத்துல அவங்க 58 வருஷம் ஓடி இருக்கிறாங்க. அந்த ஒரு வாரத்துல ஏதாவது பிளாக் மார்க் ஆகி அவங்க தப்பு நடந்து அவங்களுடைய 58 வருஷம் கேரியரும் வீணாய் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களை அப்படியே பொத்தி பாதுகாத்து, நீங்க வீட்டிலே இருங்க சார் 1 வீக், நோ இஷ்யூஸ், நாங்க பாத்துக்கிறோம் எல்லாம், நீங்க ஃபேர்வெல் டே அன்னைக்கு வந்தா போதும். அன்னைக்கு அவங்கள கௌரவப்படுத்திய காரணம் என்னன்னா, 58 வருஷம் ஓடின ஆளு இந்த ஒரு வாரத்துல எதுலயும் சிக்கிடக்கூடாது, ஓடிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது, அவர் நல்லபடியா போகணும். ஒரு உலக பிரகாரமாக வேலை பார்க்கிறவர்களுக்கே அவர் மேல் அவளை அக்கறை இருக்குமானால் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நம்ம மேல எவ்வளவு அக்கறை இருக்கணும். அந்த கடைசி சோதனையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பதாக அந்த அந்த 120வது வயசுல ஒரு தட்டு தட்டுனா பாருங்க, அதுதான் கஷ்டம். நாம் அந்த மாதிரி கடைசி ஃபைனல் எபிசோட் எப்பவுமே பக்காவா செய்யணும். என்னுடைய முடிவு காலத்துல ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என் சிந்தனை, பேச்சு, பார்வை, செய்கை, நடக்கை எல்லாம் உங்க கூட தான் இருக்கணும். கடைசி நிமிஷத்துல பிசாசு என்னை தட்டிடக்கூடாதுப்பா. 60 வருஷம் 70 வருஷம் ஓடணும்னா இந்த ஒரு நாள் ஒரு நிமிஷத்துல அதை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. இந்த அப்பாலே போ சாத்தானேங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் மலையில் இருக்கிற நாம் அப்படியே ஏறி அவரோடு கூட மேலே போக முடியும். இந்த 3 சோதனைகளை, 3 இடங்களை நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில கிராஸ் பண்ணும்போது நாம் அவரோடு கூட நித்தியமாய் வலது பாரசத்திலே உட்காருகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் ஜெபம் பண்ண போறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. நாங்களும் இந்த ஓட்டத்தில் இருக்கிறோம்ப்பா, கேட்கிறவங்களும் இந்த ஓட்டத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே. நாங்கள் எங்கள் பலத்தினால ஓடல அப்பா, எங்கள் ஓட்டத்தை துவக்கனரும் முடிக்கவும் நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா ஆண்டவரே. எங்க பலத்துல நாங்கள் கேட்கல, உங்க பலத்துல நாங்கள் கேட்கிறோம். தேவாவியானவரே, முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க கிருபை பாராட்டும். ஒருவேளை வனாந்தரத்தின் பாதையில் இருக்கிறவர்களுக்கு, உப்பரிக்கையின் மேல் நடக்கிற அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். மலையின் மேல் இருக்கிற எங்களுடைய முற்பிதாக்களுக்கு, எங்களுக்கு முன்பாக ஓடின பரிசுத்தவான்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களும் இந்த ஓட்டத்தை நல்லபடியாய் ஓடி முடித்து மேகம் போல திரளான சாட்சிகளாய் மாறி நாங்கள் இன்னும் அவர்களை குறித்தும் வரப்போகிற சந்ததிக்கு சாட்சி சொல்லத்தக்கதாய் எங்களுக்கு முன்பாக நிற்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.